சொன்னா நீ எப்ப துபாய் போன? ஆமாடா, நீ எப்ப போன? அது எப்படியோ பெங்களூர் துபாய். இந்த பார், இனிமே என்ன பத்தி எது பேசணும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட பேசு. நான் துபாய் போனது நல்லா சம்பாரிச்சு உங்க காசை திருப்பி கொடுக்கலான்ட்டு தானே. இது நம்ம ஊர் ரூபாயா இருக்கா இல்ல திராமா இருக்கா? எல்லா நாடு காசு இருக்குனே. சியோ, இந்த பேக்ல இந்த பணம் எங்க? என்ன கேட்டா உன் பேக் உனக்கு தானடா தெரியும். நேமா வந்துருச்சு. ஃபிளைட்ல என் பக்கத்துல திருச்சில இருந்து தர்மராஜன் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் பேக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை பேக் மாதிரி எத்தனை பேர் பொட்டி மாதிரி போச்சா? இல்லண்ணே, இது மாதிரி எதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் போன் நம்பர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட துபாய் போன் தான் இருக்கு. சீனு போன் கொடு. அது போன் இருக்கு, ஆனா பேச முடியாது, ரீசார்ஜ் பண்ணல. ஆட இவே ஒரு பிசினாரு இருப்பா. ஏன் போன தர பேசுப்பா. ஓகே தேங்க்ஸ். இதுக்கு சேர்த்து திராமா வாங்கிக்கங்க. ஓய் ஹலோ தர்மராஜன் சார், நான் ரகு பேசுறேன். அதான் ஃபிளைட்ல உங்க கூட பக்கத்துல வந்தானே. அது ஒண்ணும் இல்ல சார், பொட்டி மாறிடுச்சு. என்னது பொட்டி மாறலையா சார்? அந்த பொட்டியில் இருக்க பணத்தை வச்சுதான் இங்க ஒரு தங்கமான மனுஷனோட கடனை தீக்கணும். ஹலோ அண்ணே, பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறானே, நாயத்தை கேளுங்க. ஏப்பா எம தர்மராசா, பொட்டியை கொண்டாந்து கொடுத்துறப்பா. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. எலே தீவட்டி தலையா, நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் கும்பகோணத்துல இருக்கேன். நீ எங்கடா இருக்க? நானும் கும்பகோணம் மசாலா கேஃப்ல தான்டா இருக்கேன். Yes. நீ தைரியமானவனா இருந்தா நீ மசாலா கேஃப்க்கு வாடா. என் அப்பனை பத்தியா பேசுற? டேய், மசாலா காஃபி வண்டி விடுறா. வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்குது. டேய், போட்ட நான் சொல்றத செய்டா. டேய், நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பண்ணாட திருட்டு எச்சிக்கார நாய. நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா. டேய், நீ யாருங்கிற எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா நான் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டே பேசுற. நான் தான்டா அஞ்சு வட்டி அழகேசம் பேசுறேன். கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்டே இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா? வந்துட்டு இருக்கேன்டா. பாய் தம்பி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றான்? ஓ மை காட், தெரியாம ஒரு நம்ம தப்பா போட்டோம். வந்துட்டான் தம்பி. நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. போன் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா ஜிபிஆர்எஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. வீடு போவாதீங்க, வாரண்டோட வந்து பிடிச்சிருவாங்க. சார் இதுதான் அந்த மசாலா காப்பே. நம்பர் தப்பா போட்டா கூட தப்பிக்கிற ஐடியா கரெக்டா கொடுக்குறீங்க. நான் ஏஆர்எஸ் ராஜ்காரனுக்கு வட்டி பணம் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க. டேய், யாரா அந்த அஞ்சு வட்டி அழகேசன்? யாரா அது? சார் மார்னிங் சார். யோ, நீ என்ன பண்றீங்க? இது எங்க ஹோட்டல் சார். சினு, சாதா இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் தினமும் யூர் ஸ்டேஷன் போய் தான் கைது பண்ணோம். டேய், நீ அல்வா சீனு தானே? ஏய், நீ புலி முட்டை ராஜா தானே? படிப்பறலன்னு உங்க அப்பா கடையில உட்கார்ந்துட்டே நீ. ஆமா, நீ மட்டும் என்னமோ ஐபிஎஸ் எழுதிட்டு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. ஏண்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் உட்கார்ந்து படிச்சது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எப்ப கும்பகோணத்துக்கு வந்த? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆச்சு. சரி சரி, யாரா அஞ்சு வட்டி அழகேசன்? அது அவர் ஹோட்டல் சாப்பிட்டு வந்தார் சார். ஒரு பண்ணி பையன் பொட்டியோட வருவான் வாங்கி வேன்னு சொல்லிட்டு ஏஆர்எஸ் லாட்ஜ் போயிட்டார் சார். டேசினே, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்டா. யோ, அந்த ஏஆர்எஸ் லாட்ஜ் எங்கயா இருக்கு? ஏய், பார்க்கலாம்டா. ஓகே ஓகே. கையில மாட்டட்டான் அவன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்லை கிடையாது. அதான் நீ வந்துட்டியே. ஓசியில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா. பெல்லா பெல்லா பெல்லா. அப்படியே ஒரு அட்டகாசமான காமெடியை பார்த்துட்டு நிகழ்ச்சிகள் இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் படப்போச்சி. நேரில் சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படியே நாங்கள் 11 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவோம். 12:30 வரைக்கும் அப்படியே நேரில் எங்களோட சந்தோஷமாக இருக்கலாம். கடி ஜாக்ஸ் எல்லாம் தாரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து உங்களுடைய கடி ஜாக்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டே இருக்கலாம். நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஃபயாஸ். ஆமா ஷலமி, அப்படியே பாருங்க ஷலமி, நம்ம விஜய் சந்தானம் நடிச்ச தலைவா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? ஆமாம் ஃபயாஸ், நான் தலைவா படம் பார்த்தேன். அதுல பாருங்க, ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான ஜோகன் அப்படி சந்தானம் நம்ம ஆண்களுக்கு அப்படியே சொல்லுவாரு. விஜய் கேட்கும்போது சொல்லுவாரு, பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது, பொண்ணுங்க தான் நம்ம பின்னாடி வரணும் அப்படி சொல்லுவாங்க, தெரியுமா? ஃபயாஸ், நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் நேத்து நீங்க சொன்ன மாதிரி நான் இல்லைங்க, நான் நேத்துலாம் சொல்லலைங்க, இப்பதான் சொல்றேன். அது பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது, பொண்ணுங்க தான் நம்ம பின்னாடி வரணும். அதுக்கு சந்தானம் சொல்லுவாரு, பொண்ணுங்க நம்ம பின்னாடி வரணும், அவங்க ஹேண்ட்பேக்கை தான் நாங்க பிடிக்கிட்டு ஓடணும் அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்க, நாங்க தான் பிடிக்கிட்டு. ஆமா, நம்மளுடைய ஃபயாஸ் வந்து அருமையான அப்படியே மொக்க காமெடி அப்படியே சொல்லியிருக்காரு. நம்மளுடைய விஜய் சந்தானம் சேர்ந்து சொன்னது அப்படியே சொல்லியிருக்காரு, அவர் ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சந்தானத்துல அப்படி இன்னொரு ஜோக் ஒன்று இருக்கு. அதாவது
பாருங்க எல்லா பாய்ஸுக்குமே தன் மனசுல ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். அதாவது தன் நண்பன், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனால படுற தொல்லைகளை நினைச்சவன் கஷ்டப்படுவான். அவன் அந்த சந்தானத்தை ஜோக் அப்படி நினைப்பான். பாருங்க ஊர்ல 10 ஃப்ரெண்ட் இருக்கிறவன்லாம் சந்தோஷமா இருக்காங்க, ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடு ஐயோ யோ யோ யோ. ஆமாங்க ஆமாங்க, எல்லா ஃப்ரெண்டும் தொல்லை இல்லைங்க. ஆமா, சில பேர் இருக்காங்க உயிரை அப்படி அறுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு சுவாரஸ்யம் தான் பயாஸ். ஆமா ஆமா, அதாவது பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் இப்போ நாங்கள் எடுத்துக்க ஜோக்ஸ் எப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்டை எப்படி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஜோக் தாங்க எடுத்திருக்கோம். ஆமா, நம்மளுடைய ஃபயர்ஸ் வந்து எடுக்கிற ஜோக்ஸ் எல்லாம் தெரியும் தானே. நம்மளுடைய நேர்கள் வந்து அப்படியே சிரிக்காத மாதிரி கட்டுப்பாகிற மாதிரி ஜோக்ஸ் தான் அப்படியே ஃபயர்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரி சொல்லுங்க. அப்படித்தான். சரி, நீங்க அப்ப ஒரு பெஸ்டான ஜோக் அப்படி நாங்க போட்டது தான் மொக்கன்னு சொல்றீங்க. அப்ப நிச்சயமா உங்கள்ட்ட ஏதாவது பெஸ்டா ஜோக் இருக்குன்னு அதை சொல்லிடுங்க. நேயர்கள் அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நல்லா உன்னிப்பா கேளுங்க வியூவர்ஸ். அதாவது என்னன்னு சொன்னா, சலோமி சொல்ற ஜோக்ல கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சிரிப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபயாஸ், என்ன பார்த்து அதாவது கட்டுப்பாகுவாங்க. நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஒரே மாதிரி தான் ஃபயாஸும் நானும் ஒரே மாதிரி தான் எப்போவும். என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக தான் அப்படி எங்களுக்கு ஜோக்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து அந்த வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே அந்த அட்டிப்பட்டவங்க வந்து அவங்க அந்த சங்கத்தவங்க தான் வந்து அப்படியே அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்னென்ன கற்றுக் கொடுச்சுன்னு டிஸ்ட் போட்டால் வந்து அது கடைசி வரைக்கும் கற்றுக் கொடுக்குறத மட்டும்தான் பொழப்பாவே வச்சிருக்கு, வாழவே விடுதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையான விஷயம், அதாவது இது ஜோக் இல்லைங்க, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சிந்திக்க வேண்டிய விஷயம். செலவு எப்படிதான் மாறி மாறி சொல்லுவாங்க. அதாவது உங்களை சசிகுமார் நடிகர் இருக்கார் இல்லையா, நம்ம சசிகுமார், ஆமா, அவர் தாடியெல்லாம் வச்சு ஹேண்ட்ஸமா இருப்பார்ல சசிகுமார். அவர் சொல்லுவாருங்க அடிக்கடி, குத்தினது நண்பனா இருந்தாலும் செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு அப்படின்னு சொல்லி. ஆமா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இன்னொரு இருக்குங்க, சொல்ல விடுங்க, ஒரு கொஞ்சம் சொல்ல வந்தா சொல்ல விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம், நீங்க இடையில குழப்பறீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு நாங்க சொல்றோம், குத்தினது எதிரியா இருந்தாலும் செத்த பிறகு என்ன சொல்ல முடியும்? ஆமா, செத்த பிறகு என்னதான் சொல்ல முடியும்? இதான் ஃபயாஸ் வந்து ஃபுல்லா கேட்க சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஓகே ஃபயாஸ், இப்போ இதுல வந்து என்ன சொல்ல வாரீங்க? அதாவதுங்க சசிகுமார் சொல்றதுக்கு நாங்க அடுத்து சொன்னோம். சசிகுமார் சொன்னாரு, குத்தினது நண்பனா இருந்தாலும் சொல்லக்கூடாது, குத்தின அப்புறம் செத்துருவோமா எப்படிங்க சொல்றேன்னு கேட்குறேன். ஃபயாஸ் வந்து அவருடைய ஸ்டைல்ல வந்து சொல்லியிருக்காரு. நேரில் அப்படியே தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். www.tamarifm.com ஊடாக ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து உங்களுடைய ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில பாடலா காமெடியா அப்படியா ஃபயாஸ்? ஜோக்கே அப்படியே பார்த்துட்டு வந்துடலாமே, காமெடியை பார்த்துட்டு வந்துடலாமே. ஆமாம், நம்மளுடைய ஃபயாஸ் சொல்கிறாரு காமெடியை பார்த்துட்டு வருவோம், நம்ம போடுற மொக்கையெல்லாம் நம்மளுடைய நேர்கள் கேட்டு தாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, நேர்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும், நாங்கள் போயிடுவோம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு காமெடி வர காத்திருக்கு. காமெடி தொடர்ந்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. என்ன மாப்பிள, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி ஓடுறேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை, அதான் வெளியே. இப்படி எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேன். சாவியத்துன்னு போறான். யாரா இவன்? ஆர்டர் பண்ணி சாப்பிடுறானுங்களா இல்ல டஸ்ட்பின் எடுத்து வந்து சாப்பிடுறானுங்களா? இவ்வளவு கலீஜா இருக்கு. ஐ எம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன்னா எல்லாருக்கும் தெரியும். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்? நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லமா என்ன பிபின்னு கூப்பிடுவா. செல்லமாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகிறவங்களா? கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சுட்டாராமா. திஸ் இஸ் மை வைஃப் அம்புஜம் பத்மநாபன், அம்புஜம் ஊர்காவோட ப்ரொப்ரைட்டர். அம்புஜம் ஊர்காவா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதாச்சும் ஒயின் ஷாப் வாசல்ல விக்கிறீங்களா? நோ கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் எங்க டார்கெட். ஓ, ஹி இஸ் மை சன் அஸ்வின் பத்மநாபன். சரி சாஃப்ட்வேர் கன்சல்டன்டா இருக்கான். 6 மாசத்துல அமெரிக்கா போயிடுவான். 5 பேர் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கிறான். அவன் ஒன்னு அத்தியம் பேருன்றான். சி இஸ் கௌசல்யா பத்மநாபன். ஹலோ, இனிமே கௌசல்யா சரவணன். டேக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். கமிங் டு த பாயிண்ட்,
மாப்பிள உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பார்க்க எங்க ஆத்துக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வரேன், சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாந்தி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான் கிளம்புறோம். மாப்பிள ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டையிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டு இருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணிடுங்க. என்ன பாக்குறேன் மாப்ள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். பாய் டார்லிங். அம்புச்சோருங்க மறக்காதீங்க. என்ன மச்சான் பாஞ்சாலி சேலை மாதிரி இழுக்க வந்துகிட்டே இருக்குது. இப்ப என்னடா பண்றது? ஹாய் டார்லிங். வர ஆனி மாசம் 20ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள். 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம். அப்போ சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி? ஏய் இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடுற. என்ன பிரதர் மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட். நக்கிட்டு போ. குழந்தை காது குத்துன மாதிரி ஏன்டா வீலுன்னு கத்துற? இது ஹாஸ்பிட்டல் மச்சான். இப்படி ஒண்ணுமே இல்லாம ஆக்சிஜன் மாஸ்க், குளுக்கோஸ் பாட்டில்னு ஹாஸ்பிட்டல் ஒளிஞ்சிருக்கோமே, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஊருக்குள்ள நீ எங்க இருந்தாலும் அந்த ஊருக்கு அப்பாட்டிங்க தேடி கண்டுபிடிச்சு ஜாடிக்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. ஜெயிலுக்கு அப்புறம் நம்ம சேஃபான இடம் இதுதான். யூ ஆர் இன் தி சேஃப் ஜோன். டேய், நம்ம அங்க போலனா நம்மள தேடி நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி உங்க கவுசோ பார்த்த நேரம் அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் கவுந்தரிச்சு படுத்துட்டான். எழுந்துக்கவே 6 மாசம் ஆகும்னு சொல்லிட்டேன். உன்னை நம்பலாமாடா? ஆப்வியஸ்லி அவங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிடா. ஹச்சுன்னு தும்முனாலே அபசகணும்னு நினைப்பாங்க. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைய கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. வணக்கம் சார். ஐஸ்வர்யா வாங்க வாங்க உட்காருங்க. டேய் விட்டா ஒரு தட்டுல ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொடுப்ப போல அவன் நலங்கு வைக்க வந்திருக்கா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க போங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வந்து மாப்பிளைய பாருங்க. மாஸ்க் மாட்டேன். ஏய் பேண்ட் அவுந்துற போது கை எடுமா குடுமா. மிஸ்டர் பிபிஎன் ஃபேமிலி, உங்களுக்கு போர் அடிச்சா பார்த்த சாதி கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வாங்கி முழுங்கிட்டு ரத்னா கேஃபேல போண்டா வாங்கி சாப்பிட்டு ஆத்து கிளம்பிண்டே இருங்க. பேஷண்ட தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மாப்பிளைய பார்த்து பேசாம சும்மா போ சொல்றேன். சும்மா ஏன் போறேன்? போகும்போது எல்லாரும் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஹலோ ஸ்டாப் இட். ஓவரா பேசாதீங்க. நாங்க ஒண்ணு பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ண வரல. விசிட்டிங் அவர்ஸ்ல கல்யாணத்தை பத்தி பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம். கரெக்ட் தானே பிபி அங்கிள்? கரெக்ட் ஐசு. இப்ப எதுக்கு வாயில ஆர்ன் அடிச்சுட்டு இருக்க? நிறுத்து. என்னைக்கு அந்த கல்யாண பேச்சை எடுத்தியோ அன்னையில இருந்து சுருட்டி வச்ச பாய் மாதிரி சுருண்டு படுத்துட்டான். பெரிய அபசகனம். அபசகனமா? பிபி அங்கிள் அவசரப்படாதீங்க. இவர் சொல்றத கேட்டு அபசகனம் அது இதுன்னு சொல்லி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடாதீங்க. இவருக்கு ஒண்ணுமே இல்ல. பாருங்க நன்னா ஹெல்தியா திடகாத்திரமா இருக்காரு. நேக்கு தெரியாதா? அவளுக்கு காதல் ஜுரம். கல்யாணம் பண்ணி வச்சு அனிமூன் அனுப்பிச்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும். சரிதானே? கௌசு அப்படி இப்படின்னு பேசி கடைசியில உங்க லவுக்கு என்ன ஊர்கா வாக்கிட்டீங்கல்ல. கவலைப்படாத ஐஷு, நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். ஹலோ, என்ன ஏதோ கோல போட்டிக்கு மார்க் போட வந்த ஜட்ஜி மாதிரி உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்கள ஷாக் ஆயிடுவீங்க. டேய் வாசு வேணாண்டா. சுமார் என் நன்மை சரவணுக்கு சுகர் இருக்கு. வெல்கம் டு சுகர் ஃபேமிலி. எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் சுகர் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் சுகர்ங்கிறது ஒரு டிசீஸ் இல்ல, இட்ஸ் a fashion. என்னடா இதுங்க சுகர் இருக்குது சுஸ் பேங்க்ல ஏதோ அக்கவுண்ட் இருக்கிற மாதிரி இவ்வளவு பெருமையா சொல்லுங்க. மாப்பிள சீக்கிரம் ஹாஸ்பிடல்ல டிஸ்சார்ஜ் ஆகுங்க. மறுநாளே உங்க பேச்சுலர் லைஃப்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன். கௌசோ 2 பூனை ஏறி வருது. ரெடியா வச்சு கண்ணத்தை. அப்படியே நிகழ்ச்சி
நிகழ்ச்சியில் சந்தானத்துடைய ஜோக்கை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். நீங்கள் அப்படியே சிரிச்சிருப்பீங்க. ஃபயாஸும் ரொம்ப சிரிச்சிங்களா? ஃபயாஸ் பக்கத்துலேயே இருந்தாரு, ஆனால் சிரிச்சாரா இல்லையான்னு தெரியாது.